எப்போ புதியரில் பாருங்கப்போ ஒரே வைரக்கற்கள். இதெல்லாம் ரொம்ப ரேருப்பா, கிடைக்கிறது விட்டுறவே கூடாது. ஆமா மக்களே, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கோடி கணக்கில் கிடைக்கும் இதெல்லாம். இப்போல்லாம் இது கிடைக்கிறது ரேர் ஆயிட்டு. யாரு புதையல இப்படி வச்சான்னு தெரியலையே. நம்ம கையில மாட்டியிருக்கு. நம்மளுக்கு ஒரே லக்கு. ஜாலி தான் இனிமே. ஆமாங்க, இதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறதே ரேரு. நானும் சரி தங்க நாணயம் அப்படி ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா வைரக்கற்களாக இருக்கு. அது மினுங்கிறத பாருங்க எம்மா. ஆமாம்மா, நம்ம நல்லா அதை பார்த்து பத்திரமா வச்சுக்கிறணும். வாங்க வாங்க, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணிடுவோம். இங்கே பீச்சில் வேறு நிறைய ஆட்களாக இருக்குது. இதை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ஏம்மா உங்கள் சேலையை கொஞ்சம் எடுத்து காமிங்க. அம்மா அதை அப்பா அதில் அந்த பாக்ஸை வைப்பாங்க. இல்லைன்னா அந்த வைரக்கற்களை உங்கள் சேலையில் போட்டு முடிச்சு போட்டு கொண்டு போயிடலாம். சரி இந்தா சேலையை காட்டுறேன். என்னங்க சீக்கிரம் இந்த வைரக்கற்களை எடுத்து போடுங்க. எட்டி சுமதி, கொஞ்சம் கவனமா கொண்டு வா. ஏன்னா இங்க நிறைய கல்லணுக உண்டு. அவனுங்களாவது பார்த்துட்டானுங்க. அட்லீஸ்ட் ஒரு வைரக்கற்கள் உளுந்தாலும் அவ்வளவுதான், நம்ம தொலைஞ்சோம். போலீஸ்ட மாட்டிக்கிற வேண்டிதான். அதனால கவனமா கொண்டு வாங்க. ஆமாம்மா, கொஞ்சம் கவனமாவே கொண்டு வாங்க. நேரமே சரியில்லை போல. இங்க ஒருத்தன் ஈத்தப்புல வாரானே. சுமதி, எனக்கு இவன் தெரிஞ்சவன் தான். அதனால நான் எப்படியோ சமாளிச்சிடுறேன். நீ அதனால பார்த்து போ. என்னண்ணே ராஜேஷ் அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? ஆ ஆ ஆ, நான் நல்லா இருக்கேன் தம்பி. என்னண்ணே ஒரு மாதிரி கொனட்டி பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லண்ணே, ஏதோ ஏதோ மறைச்சிச்சு ஏதோ பண்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏதோ சொல்லாம மறைச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே தம்பி, நீ என்ன அப்படி கேட்குற? நாங்கள் எல்லாரும் பீச்சுக்கு போயிட்டு இப்போ தான் வரோம். உனக்கே தெரியாதா நான் தொலைஞ்சு போனது? ஆமாம் அங்கிள், எங்கள் அம்மா இப்போ தானே கிடைச்சாங்க. அதனால நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு சுற்றிட்டு வரோம். இதில் என்ன இருக்குது மறைக்கிறதுக்கு? ஓ அப்படியா பாப்பா, சரிம்மா. சரி பார்த்து போ ராஜேஷ். அண்ணி பார்த்து போங்க. என்ன சத்யா சோனியா, கொஞ்சம் கவனமா போங்க. சரி விக்ரம், நீ பார்த்து போ சரியா? சரி ராஜேஷ், நீங்க போங்க. ஏதோ தப்பா இருக்கு. இதையோ நம்மள்கிட்ட மறைக்கிறான். அந்த பிள்ளைங்க மூஞ்சி சரியில்லை. இவன் ஒரு மாதிரி திக்கி பேசலாம். அதனால எனக்கு டவுட்டா இருக்கு. இவன் எதையோ மறைச்சிச்சு சந்தேகமா பண்றான். சரி நம்ம வீட்டுக்கு போவோம், அப்புறமா பார்த்துக்கலாம். என்னங்க நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் இல்லை? ஆமா சுமதி, நான் வேற திக்கிட்டேன் டக்குன்னு. பார்த்ததும் எனக்கு டக்குன்னு ஒண்ணுமே ஓடல. ஆமாப்பா, எனக்கும் ஒன்றுமே ஓடலை. இன்னும் நம்ம இவ்வளோ பெரிய இதை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அதை மறைச்சி வச்சு கொண்டு போகும்போது நம்ம எப்படியாவது கொண்டு போயிடலான்னு பார்க்குறோம். ஆனால் எப்படியாவது நம்மளுக்கு அந்த இது ஃபீலிங் வந்துடுதுன்னு. ஆமாம் சோனியா, அது என்னமோ உண்மைதான். சரி வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். ஐயோ, எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுது. என்னெல்லாம் இந்த வைரக்கற்களை வச்சு வாங்க முடியும் தெரியலையே. நான் எத்தனை சரம் தங்க வாங்கலாம், எத்தனை செயின் வாங்கலாம் தெரியலையே. சரி பார்ப்போம், வீட்டுக்கு மேலே போவோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நம்ம அந்த கலையில் எப்படி இருக்கிறோன்னு. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கு. நான் இவ்வளோ செயின்லாம் போடுவேன் கனவுல கூட நினைக்கல. நல்ல பெரிய வீடு, டேபிள்லாம் தங்கம், நல்லா தங்க பிளேட்டில் சாப்பாடு. ஐயையோ, என்னெல்லாம் வாங்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல. நாங்கள் தங்க வைரக்கற்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் அதை வச்சு என்னெல்லாம் வாங்கலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. என்ன அதை வச்சு வாங்க போகிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படி அடுத்த எபிசோடு வரப்போகுது எல்லாம் யோசிப்பீங்க. அடுத்த எபிசோட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் நேம்ஸ் எல்லாம் நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க, நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.